கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். தமிழகத்தில் இன்று அல்லது நாளை தென்மேற்கு பருவமழை துவங்க இருக்கும் இந்த நிலையில் முன்னதாக அரபிக்கடலில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் விடிய இங்கு சூறைக்காற்றுடன் கனமழை என்பது பெய்ததால் மாவட்டத்தில் பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இது போன்று பல பகுதிகள், குறிப்பாக கோதையாறு, களியல், அருமனை, அதேபோன்று குலசேகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மரங்களும் தற்பொழுது பெயர்ந்து விழுந்திருக்கின்றன. இது மட்டுமின்றி ஏராளமான மின் கம்பங்களும் பெயர்ந்து விழுந்ததால் தற்பொழுது இங்கு மின் இணைப்பு என்பது பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாம் தற்பொழுது இந்த பார்க்கும் காட்சி என்பது குளத்துறை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தற்பொழுது பாலவிளை செல்லும் இந்த ஒரு சாலை. இந்த சாலை என்பது 3 மாதங்களாக சாலை பணிக்காக தோண்டப்பட்டு இது சீரமைக்கப்படாத நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு விபத்து ஏற்படும் ஒரு பள்ளமாகவே இந்த பகுதி என்பது மாறி இருக்கிறது. இதுபோன்று பல்வேறு சாலைகள் இங்கு தண்ணீர் தேங்கி இருக்கும் ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி பல பகுதிகளில் இங்கு இந்த மழையினால் தற்பொழுது மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். தொடர்ச்சியாக கடற்கரையை பொறுத்த அளவில் ஏராளமான மக்கள் தற்பொழுது கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத ஒரு நிலை தற்பொழுது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்த நபர் இணைகிறார், அவடமே கேட்போம். சார் வணக்கம். இந்த பகுதியில் பாதிப்பு எப்படி இருக்குது சார் மாவட்டத்தை பொறுத்த அளவில்? மாவட்டத்தை பொறுத்த மட்டுமே பல பகுதிகளில் பாலவிளை, கோதையாறு, படந்தாலுமூடு, மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளிலே பல பகுதிகளிலே மரங்கள் முறிந்து மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அகற்றுகின்ற பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த மழையினால் பெரிய பாதிப்பு என்று சொல்லலாம். தொடர்ச்சியாக இதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் பார்க்க முடியும். நாம் இந்த செய்தி நேரலைக்கு வரக்கு முன்பாக மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது மழை என்பது மீண்டும் பெய்ய துவங்கியிருக்கின்றன. இதே போன்று மாவட்டத்தை பொறுத்த அளவில் விட்டு இந்த மழை தொடர்ச்சியாக கனமழை என்பது நேற்று இரவு முதல் தற்பொழுது வரையிலும் இந்த பகுதியில் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.